சமூக வலைதளங்களில் தற்போதைய நேரத்தில் உலக அளவில் பகிரப்பட்டு வரக்கூடிய செய்திகள் என்ன என்பதை தருவதற்காக மிருணாளினி இணைகிறார். மனோஜ், இன்னைக்கு உலக அளவிலான சமூக வலைதள பதிவுகளில் முதலாவதாக மிஸ் யூனிவர்ஸை பற்றியான ஒரு செய்தி தான். அதாவது மிஸ் யூனிவர்ஸில் தப்பான ஒரு பெண்மணியை ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக இருக்க வேண்டிய மிஸ் கொலம்பியா அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு வந்து மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற க்ரௌனை வந்து சூட்டிட்டாங்க. ஸோ இது தவறுதலான அனௌன்ஸ்மெண்ட்டை அடுத்து கரெக்டான மிஸ் யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் மிஸ் ஃபிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற இந்த மிஸ் யூனிவர்ஸை வந்து அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து சமூக வலைதளத்தில் கிளம்பிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மிஸ் யூனிவர்ஸ் 2015 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கின் கீழே அது போயிட்டு இருந்தது. அடுத்தபடியாக இந்தோனேஷியாவில் பெய்யக்கூடிய கனத்த மழையினால் ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து கரையோரம் வந்து இறந்து ஒதுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை தான் வந்து இந்த சமூக வலைதள பதிவுகள்லாம் காட்டுது. நிறைய பிக்சர்ஸ் இந்த மாதிரி thousands ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து ஒருங்கிற பிக்சர்ஸை வந்து பார்க்க முடியுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் இப்போ வந்து ரொம்பவே ஒரு கடினமான நேரத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்த மீன்கள் எல்லாம் அகற்றும் பணிகளில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ வந்து வானிலை மாற்றங்கள்னால தண்ணீருடைய டெம்பரேச்சர் ஏறினதால் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த புகைப்படத்தில் பார்க்குற மாதிரி ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து செத்து அந்த இடத்துல வந்து ஒதுங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம புகைப்படத்தின் மூலமாக பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஈஜிப்ட் கெய்ரோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து கிங் டுட்டன்காமன் அப்படிங்கிற இந்த கிங்கனுடைய வளர்ப்பு தாயாக இருந்த மாயா அப்படிங்கிற அந்த பெண்மணியோட டாம் வந்து கடந்த 1996 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்களுடைய பிணவரையில் எப்படி இருக்குது, அங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்குது, ஸோ அந்த ரூம்ஸ்லேருந்து வரக்கூடிய படிகளுக்கு கீழே தான் அவங்களுடைய பிணவரை இருக்குது. ஸோ இதை வந்து இப்போது ஜேர்னலிஸ்ட்ஸ்க்கும் சரி வாலண்டியர்ஸ்க்கும் சரி இந்த டாம்பை வந்து திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து இவங்களுடைய டாம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை காட்டக்கூடிய வீடியோஸும் சரி, அதை பற்றியான புகைப்படங்களும் சரி நிறைய வந்து இப்போ பரவிட்டே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அழகான பெயிண்டிங்ஸ் அண்ட் கார்விங்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அதோடைய பிக்சர்ஸ் தான் இப்போ வந்து நம்மளால் நிறைய வந்து ட்விட்டரில் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக யூஎஸ் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு மான், இந்த மானை வந்து எதற்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக கூட்டிகிட்டு வந்த மான் வந்து கூட்டிகிட்டு வந்த ஆட்கள்லேருந்து தப்பிச்சு சாலையோரங்களில் ஓடி ஒரு சாலையே ஒரு ஸ்ட்ரீட்டையே மூடக்கூடிய நிலைமைக்கு வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ இதனுடைய செய்தியும் வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக கூகுள் பிச்சை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்ததாக ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 7க்கு வந்து இந்தியாவை சார்ந்த ஒரு பேர், அதுக்கு வந்து அந்த ஆண்ட்ராய்டோட பேர் வந்து இந்தியாவுடைய ஒரு ஸ்வீட்டோட நேமாக இருக்கும் அப்படின்னு வந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த ஆண்ட்ராய்டுடைய ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 7க்கு வந்து அதோடைய நேம் வந்து எண்ணில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ நம்ம ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய பேர் வந்து நெய்யப்பமாக இருக்குமா, ஆண்ட்ராய்டு நெய்யப்பமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து பேர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய நிறைய எண்ணில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இது இருக்குமா அது இருக்குமான்ற மாதிரி நிறைய போல்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்டில் சுந்தர் பிச்சை அடுத்து எதை வச்சு நேம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. மேபி இது ஆண்ட்ராய்டு நியூட்டலாவாக கூட இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பதிவுகள் தான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் நிறைய பேரால் பகிரப்பட்டு இருக்கு.